கற்றுக்கொள்ளுங்கள், என்னோடு சேர்ந்து பாடுங்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே, எத்தனை அன்பு நீ என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே. என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே, எத்தனை அன்பு நீ என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே. நெறிந்து போன இந்த நாணலை என்றும் முறியாதவர், பங்கி எரியும் இந்த திரியையும் என்றும் அணையாதவர். பாடுங்கள். நெறிந்து போன இந்த நாணலை என்றும் முறியாதவர், மங்கி எரியும் இந்த திரியையும் என்றும் அணையாதவர். என்னை தப்புவித்து சார் கேட்கல சார். ஹலோ ராபிட் சார், ஆடியோ வரல சார். கேட்கல சார். கட் ஆயிட்டு திரும்பி வருவாங்க. மகேஸ்வரி சிஸ்டர் கொஞ்சம் திருப்பி உங்களை வர சொல்லுங்க. பிரதர் கேட்கலையே. பேசுறா பிரதர். பிரதர் கொஞ்சம் வர கட் ஆயிடுச்சு, திருப்பி வர சொல்லுங்க. ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. தேங்க் எத்தனை அன்பு நீர் என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே, தாய் தன் பிள்ளையை தான் மறந்தாலும் நீர் என்னை மறந்ததில்லை. உலகம்தான் என்னை வெறுத்தாலும் நீர் என்னை வெறுக்கவில்லை. தாய் தன் பிள்ளையை தான் மறந்தாலும் நீர் என்னை மறந்ததில்லை. உலகம்தான் என்னை வெறுத்தாலும் நீர் என்னை வெறுக்கவில்லை. என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே, எத்தனை அன்பு நீர் என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே. என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே, எத்தனை
ஆராரிரோ 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 அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். நிச்சயமாக இந்த பாடல் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஒரு நிமிடம் நாம் இருந்த இடங்களிலே இருந்து நம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி எல்லோரும் சேர்ந்து நாம் ஸ்தோத்தரிப்போம். நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே Hallelujah, Hallelujah, Hallelujah. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு எங்களுக்கு பலன் உண்டு. ஆண்டவரே, இந்த காலை வேளையில இந்த ஆராதனை வேளையில பலவீனங்கள் மாறட்டும், சுகவீனங்கள் மறையட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆரோக்கியம் உண்டாவதாக, சௌக்கியம் உண்டாவதாக, ஆத்துமாவிலே பலன் தந்து நடத்துவீராக. அப்படியே செய்கிறபடினாலே எமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டுமாக உங்களை ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இன்சூரன்ஸ் செக்டர் பிரே ஃபெலோஷிப் கர்த்தருக்குள்ளாய் இம்மட்டுமாய் வளர்ந்து வருவதை பார்க்கும் பொழுது மிகுந்த சந்தோஷம் கொள்கிறேன். நான் அனுதினமும் அதற்காக ஜெபிப்பது உண்டு. நீங்களும் நிச்சயமாக ஜெபிப்பீர்கள். இன்னும் இந்த கூடுகை கர்த்தருக்குள்ளாய் வளர்ந்து பெறுக நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தரை நிறைவேற்றுவாராக. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 34:10 எடுத்தவர் வாசியுங்கள். சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடியவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. செய்தியினுடைய தலைப்பு குறைவு நிறைவாகுதல். குறைவு நிறைவாகுதல். உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களின் வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் குறைவு என்பது வரும். நிச்சயமாக எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, அல்லது ஏழையான ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, பெரும் பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்யக்கூடிய பெரிய தேவ பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, தேசத்தின் அதிகாரிகளாக அதிபதிகளாக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் குறைவு என்பது வரும். ஆனால் அந்த குறைவை நிறைவாக்குகிற உன்னதமான கர்த்தரை நாம் முழு இருதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு பலத்தோடும் தேடும்போது ஒரு நன்மையும் நமது வாழ்க்கையில் குறைபடாது என்று வேதம் சொல்கிறது. இன்னும் வாசிக்கலாம். சங்கீதம் 34:9 வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 34:9. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. தேவ பிள்ளைகளே, கர்த்தரை தேடுவர்களுக்கு மாத்திரமல்ல, அவருக்கு பயந்து இந்த பூமியிலே நேர்மையாய் நீதியாய் பரிசுத்தமாய் வாழுகின்ற
பிள்ளைகளின் வாழ்விலும் குறைவொன்றும் இருக்காது. எனவேதான் வேதம் கூறுகிறது, வாசியுங்கள் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்கள். 14 நீதிமொழிகள் 14, 14, 26, 27. கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். தேவ பிள்ளைகளே, கர்த்தரை தேடுவர்கள் மாத்திரமல்ல, கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலுடைய வாழ்க்கையிலே தேவ பிள்ளைகளே, எப்பேற்பட்ட குறைவுகள் உண்டானாலும் அந்த குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார். இந்த நாளிலே ஒரு வேதத்தில இருந்து ஒரு குடும்பத்தை நாம் பார்க்க போகிறோம். அந்த குடும்பத்தினர் எளிதான முறையில், மிகவும் எளிதான ஒரு முறையிலே எளிய செயல்முறைகளை பின்பற்றி அற்புதமான நிறைவை ஆண்டவராகிய இயேசுவினிடமிருந்து பெற்று எப்படி மகிழ்ந்தார்கள் என்பதை வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு எளிமையான ஒரு முறையை பின்பற்றினார்கள் அவர்கள். இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சமூகத்துக்கு வருவது மிகவும் எளிதான ஒரு காரியம் தான். அநேகர் கடினப்பட்டு போய் இருக்கிறோம். ஆனால் அந்த குடும்பத்தினர் ஒரு எளிய முறையை பின்பற்றி தங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட குறைவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஆடியோ வரல. சார் கேட்கல சார். ராமகுமார் சார் கேட்கலங்க சார். திருப்பி வருவாங்க. செயல்முறையை பின்பற்றி ஆண்டுடைய கரத்திலிருந்து அற்புதமான நிறைவை பெற்றுக் கொண்டார்கள் என்பதை வேதத்தின் அடிப்படையில் பார்த்து ஜெபிக்க போகிறோம். முதலாவது, இப்பொழுது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை வாசியுங்கள். யோவான் 2ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை வாசியுங்கள். மூன்றாம் நாளிலே கலிலேயா உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். போதும். தேவ பிள்ளைகளே, நாம் வாசிக்கிற வசனத்திலே முதலாவதாக அந்த குடும்பத்தார் செய்த ஒரு எளிய காரியம், இயேசு அந்த திருமணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். They invited Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அழைத்திருந்தார்கள்.
நீங்கள் வேதத்தை பார்ப்பீர்களேயானால் திராட்சரச குறைவு ஏற்பட்டதற்கும் அது அற்புதமான நிறைவானதற்கும், அது ஒரு அற்புதமான நிறைவாக மாறியதற்கும் முதல் காரணம், இயேசுவும் அந்த திருமணத்திற்கு அந்த வீட்டாரால் அழைக்கப்பட்டிருந்தார். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய உண்மை சத்தியம் என்னவென்றால், அந்த திருமண வீட்டார் தங்களுக்கு குறைவு ஏற்பட்ட பின்னர் அல்ல, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், அவருடைய குடும்பத்திலே தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவு ஏற்பட்டதற்கு பின்னர் அவர்கள் இயேசுவை அழைக்கவில்லை. எல்லாம் நிறைவாயிருக்கும் போதே இயேசுவை திருமணத்திற்கென்று அழைத்திருந்தனர் அந்த திருமண வீட்டார். தேவஜனமே, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உன்னை நல்ல முறையில் வைத்திருக்கலாம், நல்ல ஒரு உத்தியோகத்தை கொடுத்து, நல்ல குடும்பத்தை கொடுத்து, நல்ல பிள்ளைகளை கொடுத்து உன்னை ஒரு சம்பூர்ண ஆசுவாதத்தோடு வைத்திருக்கலாம். ஆனால் மனம் திரும்பாமல் இன்னும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களேயானால், இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையிலே சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் உங்கள் சுய சித்தத்தின்படி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களேயானால், அல்லது உங்கள் இறுதிய சிம்மாசனத்திலே இயேசு இருந்து ஆளுகை செய்து நடத்துவதற்கு அவருக்கு உங்கள் வாழ்க்கையை விட்டுக் கொடுக்காமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால், இந்த காலை பொழுதிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்திலே, உங்கள் குடும்பத்திலே காணப்படுகிற குழப்பங்களுக்கு, உங்கள் உத்தியோகத்தில் காணப்படுகிற பிரச்சனைகளுக்கு காரணம், தேவ பிள்ளைகளே, இயேசுவை இன்னும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அழைக்காமல் இருப்பதுதான். இயேசு கிறிஸ்துவை இன்னும் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதுதான். நீங்கள் மனம் திரும்பாமல் இருப்பதுதான். மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பை கொடுத்தார். இந்த அழைப்புக்கு இன்னும் கீழ்ப்படியாமல் இருப்பதுதான். ஏனென்றால் பாவம் எந்த மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது, எந்த மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கிறதோ, பாவம் எந்த குடும்பத்தில் காணப்படுகிறதோ, அங்கே கடவுளுடைய ஆசீர்வாதம் தடைபடும், அங்கே குறைவு உண்டாகும். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் வாசிப்பில்லையானால், உங்கள் பாவங்களே, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் பிரிவினை சுவராக நின்று அவர் உங்கள் முகத்தை பார்க்காதபடிக்கு தடை செய்கிறது, அவருடைய முகத்தை மறைக்கிறது என்று சொல்லி ஏசாயா சொல்லுகிறான். பாவம் செய்கிற மனிதனுக்கு சமாதானம் இருக்காது. பாவம் செய்கிற மனிதன் சந்தோஷமாக வாழ முடியாது. பாவம் செய்கிற மனிதன், தேவ பிள்ளைகளே, அவன் கடவுளுக்கு தூரமாக தான் இருப்பான். எனவேதான் குறைவு. ஆனால் அந்த வீட்டார் குறைவு உண்டாவதற்கு முன்பாகவே தன்னுடைய வாழ்க்கையில் எல்லா சம்பூர்ண ஆசீர்வாதங்களையும் பெற்றிருந்த வேளையிலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்முடைய குடும்பத்தின் நாயகனாக அவர் அழைத்திருந்தார்கள். இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். குடும்பத்தின் நாயகனாக, குடும்பத்தின் தலைவராக, குடும்பத்தின் இரட்சகராக, குடும்பத்தின் ராஜாவாக என் வாழ்க்கையின் முழு பொறுப்பையும் அவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் நிச்சயமாக பாக்கியவான்கள். அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நிறைவாக மாற்றுவார். இந்த சம்பவத்தை நீங்க லூக்கா புத்தகத்தில் 19ஆம் அதிகாரத்திலே 1 முதல் வசனங்கள் வாசிப்பீங்க. ஒரு சம்பவம் இருக்கிறதுல, எரிகோ பட்டணத்து வீதியிலே ஆண்டவர் இயேசு சென்று கொண்டிருக்கிறார். ஒரு பெரும் பணக்காரன், ஒரு பெரிய பட்டணத்தின் அதிகாரி, டாக்ஸ் ஆபீசர் சகே என்கிற மனிதன், எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது, ஒரு குறைவில்லை அவனிடத்தில், அவனுக்கு வாழ்க்கையிலே சகல ஆசீர்வாதம் இருக்கிற, உலக ஆசீர்வாதம் எல்லாம் அவனுக்கு பெருத்திருக்கிறது. ஆனால் அவன் ஒரு காரியம் பண்ணுகிறான், இயேசுவை பார்க்கும்படியாக அவனுடைய இருதயத்திலே வாஞ்சை உண்டாகிறது. அந்த வாஞ்சை நிமித்தமாக அவன் இயேசுவை பார்க்கும்படியாக அந்த எரிகோ பட்டணத்து வீதியிலே ஓடுகிறான். அவன் குள்ளனா இருந்தபடினாலே ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி அமர்ந்திருக்கிறான். தேவபிள்ளைய, நீங்க இன்னைக்கு எந்த காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து இருக்கிறீங்க? பெருமைங்கிற காட்டத்தி மரத்திலையா? இச்சைங்கிற காட்டத்தி மரத்திலையா? பொறாமைங்கிற காட்டத்தி மரத்திலையா? பாவ சிற்றின்மைகள் என்கிற காட்டத்தி மரத்திலையா? இன்னும் பலவித பாவ பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு அப்படிப்பட்ட காரியங்களிலே ஏறி அமர்ந்திருக்கிறீர்கள்? அப்படிப்பட்ட காட்டத்தி மரத்தில் ஏறி அமர்ந்திருக்கிறீர்களா? சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வந்த பொழுது அவனை அண்ணாந்து பார்த்து, சகைவே,
இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். ஒரு அழைப்பை, ஒரு அன்பின் அழைப்பை கொடுக்கிறார். இந்த காலை வேளையில் உங்களுக்கு ஒரு அன்பை அழைப்பு வருகிறது. என் மகள், என் மகனே, உன் இருதயத்தில் நான் வாசம் பண்ண வேண்டும், உன் இருதயத்தில் நான் தங்க வேண்டும். இதுவரை உன்னுடைய இருதயத்தில் பல காரியங்களை வைத்து நடந்து கொண்டிருக்கிறாயே, என் சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறாயே, உன் இருதயத்தின் தங்கபடியாக உன் இருதயத்தில் திறந்து கொடு என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். சகை என்ன பண்ணா பாத்தீங்களா? அது ரொம்ப முக்கியம். அவன் சந்தோஷத்துடனே, சந்தோஷம் வருகிறது அவனுக்கு. இயேசு அழைத்துடன் சந்தோஷம். வேகமாக இறங்கினான். வேகமா இறங்குவாங்க. இப்படியே ஓடிட்டு இருக்காதீங்க. இந்த உலக வாழ்க்கை சில நாட்கள் மாத்திரமே. உலகத்தில் நமக்கு வாழ்க்கை 70 வருஷம், பலத்தின் மிகுதினாலே 80 வருஷம். எனவே இந்த உலக வாழ்க்கை சீக்கிரம் முடிந்து போகும். அது நெய்கனுடைய நாடாவை போல அது பறந்து போகிறது. நாமும் பறந்து போகிறோம். எனவே முடிவிலே நித்திய ஜீவனை அனுபவிக்க வேண்டுமே, முடிவிலே ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு சென்றடைய வேண்டுமே. அதோடு மாத்திரம் இந்த பூமியிலே நான் பரிசுத்தமா வாழ்ந்த அநேகரை அப்படிப்பட்ட பாதைக்கு அழைத்து வர வேண்டுமே. இதற்காக தானே இயேசு பூமிக்கு வந்தாரு. இதற்காக தான் அந்த சாம பூமியில பரிசுத்தமுள்ள கடவுள் தேவ பிள்ளைகளை தன்னையே ஜீவ பலியாக சிலுவை மரணத்தில் ஒப்பு கொடுத்தார். பாடுகள் படப்பட்டாரு, அவமான நிந்தைகளை அனுபவித்தாரு. ஒரு பழைய பாடல் உண்டு, அருமையான பாடல், கல்வாரி பாடல். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கத்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை நினைச்சு பார்க்கிறீங்களா? அந்த நேச அன்பை நினைத்து பார்க்கிறீர்களா? பாவிகளுக்காக, பாவிகளாக நமக்காக ஜீவனை கொடுத்த அன்பு, நம்மை தேடி வந்த அன்பு, இப்பொழுது நம்மை கைவிடாமல் ஆஸ்வதிக்கும்படியாக காத்திருக்கிற ஒரு தெய்வீக அன்பு, மாறாத அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு. சகேயு சீக்கிரமாய் சந்தோஷமாய் இறங்கி வந்து அவன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போகிறான். ஃபர்ஸ்ட் டைம் போகிற பாதையிலேயே அவனுடைய இருதயம் பாதிக்கிறது. பரிசுத்தமுள்ள தெய்வகுமாரன் அவர், பரிசுத்தமுள்ள கடவுள் அவர். பாவியான நான் அவரோடு சென்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தன் பாவங்களை அறிக்கை பண்ணுகிறான். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டின் வாசல் நின்றவுடன் சொன்ன காரியம், இந்த வீட்டுக்கு இந்த ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாய் இருக்கிறானே. அழைத்து சென்ற சகேயுக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு, ரட்சிப்பை பெற்றுக் கொண்டான். ஆண்டவர் அழைக்கிறார். எத்தனை அழைக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? அந்த வீட்டார், திருமண வீட்டார் இயேசுவை குறைவு ஏற்படுவதற்கு முன்பாக அழைத்திருந்தார்கள். தேவப்பிள்ளைகளே, ஒருவேளை குறைவு ஏற்பட்டு விட்டது, இதுவரை நான் ஆண்டவர் அழைக்கவில்லை, இப்பொழுதும் காலம் தாமதமாகவில்லை, ஆண்டவரை அழைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் குடும்ப ரட்சகராக, குடும்பத்தின் நாயகனாக, உங்கள் தனிப்பட்ட ராஜாவாக இறுதி சிம்மாசனத்தில் அமர்ந்த ஆண்டவரே, இதுவரை சுய சிம்மாசனம் அணந்து கொண்டிருந்த ஆண்டவரே, இனிமேல் உம்முடைய சிம்மாசனம், உம்முடைய ராஜ்யம் எனக்குள்ளாய் வருவதாக சொல்லுங்க. பரலோக மந்திரத்தில் ஆண்டவர் இயேசு சீசர்களுக்கு அர்த்தம் கற்றுக் கொடுத்தார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக கேளுங்கள். தேவ பிள்ளைகளே, அந்த வீட்டார் குறைவு உண்டான போது அல்ல, குறைவு உண்டாவதற்கு முன்பாகவே இயேசுவை அழைத்திருந்தார்கள். நீங்களும் அழைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் வேதம் சொல்கிறது. எரேமியா 13ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களை வாசிங்கள் பார்க்கலாம். எரேமியா 13, 15, 16 வசனங்களை வாசிங்கள் பார்க்கலாம். நீங்கள் செவி கொடுத்து கேளுங்கள், மேட்டிமையாய் இராதேயுங்கள். கர்த்தர் விளம்பினார். அவர் அந்தகாரத்தை வரப்பண்ணுவதற்கு முன்னும், இருண்ட மலைகளில் உங்கள் கால்கள் இடறுவதற்கு முன்னும் நீங்கள் வெளிச்சத்துக்கு காத்திருக்கும் போது, அவர் அதை அந்தகாரமும் காரிருளுமாக மாற பண்ணுவதற்கு முன்னும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமையை செலுத்துங்கள். கேட்டுச்சா? ஹலோ, இரண்டாவதாக அந்த நாம் வாசிக்கலாம். ஹலோ 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 யோவான் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். யோவான் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம்.
திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். பிள்ளைகளே, இயேசுவிடம் கூறினார்கள். They informed to Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல தங்களுடைய குறைவான காரியத்தை எடுத்து சொன்னார்கள். ஒரு குறைவு, ஒரு பிரச்சனை, ஒரு குழப்பம் போன்றவை ஏற்படும் பொழுது இயேசுவிடம் செல்ல பழக வேண்டும். ஜெப ஜீவியம் ஒழுங்கா இருக்கணும். இன்னைக்கு அநேக பிரச்சனை ஏற்படுவது மாத்திரம் இயேசுவிட்ட வருவாங்க. எமர்ஜென்சி போலீஸா வச்சிருப்பாங்க. கூப்பிட்ட உடனே பதில் கொடுக்கணும். அவர் அது வரைக்கும் தேட மாட்டாங்க. அது வரைக்கும் உல்லாசமா வாழ்வாங்க, சல்லாபமா இருப்பாங்க. ஒரு பிரச்சனை, ஒரு குழப்பம், ஒரு வியாதி, ஒரு போராட்டம், ஒரு பிசாசின் கிரியை குடும்பத்திலே உண்டாகும் பொழுது மாத்திரம் இயேசுவை அதிகமாக தேட ஆரம்பிப்பார்கள். இது நல்லதல்ல. எப்பொழுது உங்களுக்காக ஆண்டு காத்திருக்கிறார். மாத்தாள் மரியாள் வீட்டிலே ஆண்டுடைய பாதத்தில் இருந்த அமர்ந்த மரியாளை போல இன்றைக்கு மரியாளை ஆண்டு தேடுகிறார். மாத்தாள்கள் அல்ல, மரியாள்கள் தேவை. மோசே குறித்து சொல்லும் பொழுது, மோசே அதிகாலமே சமூகத்தில் வந்து நிலை என்று சொல்லி சீனாய் மலைக்கு ஆண்டு அழைத்தார். மலை மீது ஏறி சென்ற மோசேயுடைய ஆண்டு பேசினார். வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட, கற்பனைகளை பெற்றுக்கொண்ட மோசே ஜனங்களுக்கு எடுத்துரைத்தான். எனவே இந்த நாட்களிலே நீங்களும் நானும் தேவ சமூகத்தை நாட வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் முதல்ல சொல்லணும். ஊழியக்காரங்க வெளியே போடாதீங்க, ஊழியக்காரங்க போன் பண்ணாதீங்க. அநேக ஊழியக்காரர்களுக்காக காத்திருக்கிறாங்க உங்களை வஞ்சிப்பதற்கு. ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய காலகட்டம். தேவனிடத்தில் சொல்லுங்கள். முதலாவது ஆண்டு அழைக்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடையிலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். தேவஜனத்தை பழகிடுவோம். ஜெபஜீவி எப்படி இருக்கு? இந்த குடும்பத்தார் பிரச்சனை வந்த உடனே ஏற்கனவே ஆண்டு அழைச்சிருந்தாங்க. ஒரு பிரச்சனை வருது, ஒரு குறை வருது, முதல்ல ஆண்டு தான் சொல்றாங்க. பழகிடுவோங்க, ஆண்டு சொல்லுவோம். அகஸ்ட் ஜெபகுமாரன் ஒரு ட்ரிப்பு ஒரு ஃபாரின் தேசத்துக்கு போயிருந்தாங்க. ஜேம்ஸ் தலைவர். அப்ப அந்த தேசத்தினுடைய பெரும் பணக்காரர். அவர் ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சங்கள் வருமானம் வருமா. அவர் வீட்டுல ஸ்டே பண்ணிருக்காங்க. அவருக்கு 2 பையங்க. ஒரு நாள் அந்த பெரும் பணக்காரர் அகஸ்டியன் என்ன கூப்பிட்டு, அகஸ்டியன் கம் அண்ட் கோ விசிட் தி பஜார் அப்படின்னு சொல்றாங்க. பஜார் போவோம் அப்படின்னு சொல்லி 2 பிள்ளைகளையும் கூட்டி இவங்க கிளம்புறாங்க. ஒரு மனைவி, பிள்ளைகள், இவரு அகஸ்டியன் அண்ணன். மொத்தம் 5 பேர் போறாங்க. அந்த பெரும் பணக்காரருடைய மூத்த பையன் ஒரு 10-12 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு கடையில பார்த்தோம்னா அங்க உள்ள ஒரு பொம்மை இருக்கு. அந்த பொம்மையை கேட்கறான், அடம் பிடிக்கிறான். அப்பா நோன்றார். அகஸ்டின் அண்ணன் கூட அது மிஞ்சி போனா ஒரு 30 ரூபா தான் இருக்குமா, இந்தியன் மணிக்கு அது 30 ரூபா தான் இருக்குமா அந்த விலை. அகஸ்டின் கூட, பிரதர் அதை கொஞ்சம் வாங்கி கொடுத்துட வேண்டியதானே, பையன் கேட்கிறானே. நோ அகஸ்டின், சாரி, நான் உங்கள்கிட்ட இப்படி சொல்லி வருத்தப்படாதீங்க, நோ. எவ்வளவு அடம் பிடிச்சு பாக்குறான், அந்த பையனுக்கு வாங்கி கொடுக்கல. ஒரு நாளைக்கு எத்தனையோ லட்சங்கள் வருமானம் வரக்கூடிய ஒரு மனுஷன் வீட்டுக்கு வந்த உடனே அந்த பெரும் பணக்காரர் குடும்பம் சாப்பிட போறாங்க. அப்ப சொல்றாரு, என் பையன் என்னத்துல கேட்க கூடாது, முதல்ல அவனுக்கு தேவையானது முதல்ல தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக் கொள்ள வேண்டும். இதை உணர்த்தும்படியாக தான் நான் அவனுக்கு அங்க வாங்கி கொடுக்கல அகஸ்டின். என் பிள்ளைகள் முதல்ல இந்த மண்ணான மனிதனிடத்தில் தகப்படத்தில் கேட்க கூடாது, பொன்னான இயேசு ராஜாவிடத்தில் கேட்டு பழகிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னாராம். அகஸ்டினுக்கு ஆச்சரியமா இருந்திருக்கு. கரெக்ட், தட்ஸ் கரெக்ட். உடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா குறைவுகள் மத்தியிலும் பிறர் மத்தியமே சொல்லிட்டு இருக்காதீங்க. தேவனிடம் சொல்ல பழகிக் கொள்ளுங்கள். முதலாவது ஒரு சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 2 நாளாகமும் 19ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்பீர்கள். சொல்லிடுறேன், வாசிக்க வேண்டாம். அசிரியா ராஜா அவருடைய மந்திரி ரப்சாக்கே எசேக்கியா ராஜாவுக்கு எதிராக ஒரு பெரும் படையோடு வந்து நின்று சவால் விடுகிறான்.
சவால் விட்டு பேசுகிறான். அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 13வது வசனம். 2 ராஜாக்கள் 18-13. யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவின் 14ஆம் வருஷத்திலே அசரியா ராஜாவாகிய சனகரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவைகளை பிடித்தான். இப்ப ஒரு பெரிய பிரச்சனையில யூதேயா ராஜா இருக்கார். எசேக்கியா ராஜா, அசரியா ராஜாவுடைய படைகள் அந்த காலத்துல பெரிய படைகள். இப்ப அந்த எசேக்கியா ராஜா என்ன பண்றார் பாருங்க. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள் வாசிங்க. எசேக்கியா ஸ்தானாதிபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி, கேருபீன்களின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உமது கண்களை திறந்து பாரும். சனகரிப் ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படிக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும். 16 வரைக்கும். ஆமாண்ணே, வாசிட்டுனே 16 வரைக்கும். ரைட், தேங்க்யூ. தேவ பிள்ளைகளே, ஒரு பெரிய தேசத்தின் ராஜா தனக்கு பிரச்சனை வந்த பொழுது அந்த பிரச்சனைய தேவ சமூகத்தில் போய் காட்டுறான். ஒரு தேசத்தின் ராஜா பரலோக தேவனுக்கு தெரியப்படுத்துறான். அந்த யுத்தத்தை தேவனுடைய யுத்தமாக மாற்றுகிறான். அநேக வேளை நமக்கு வர்ற யுத்தத்தை நம்மளே மேற்கொண்டு இருக்கிறோம். நம்மளே சண்டை போட்டு நடக்கும். நம்மளே சுய பலத்தில் ஏதாவது செய்ய முடியுமான்னு நினைக்கிறோம். நம்ம சுய ஞானத்தை பயன்படுத்தி எதையாவது செய்ய முடியுமான்னு நினைக்கிறோம். நமக்கு சமுதாயத்திற்கு சில அந்தஸ்துகளை வச்சு எதையாவது எப்படியாவது நம்ம ஃபேஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்து கடைசியில சோர்ந்து போய் எல்லாத்தையும் இழந்து குறைவோடு இருக்கிறோம். தேவபிள்ளைகளான ராஜா, அந்த எசேக்கியா ராஜா தேவ சமூகத்திலே தெரியப்படுத்துகிறான். அந்த யுத்தத்தை கர்த்தருடைய யுத்தமாக மாற்றுகிறான். நடந்தது என்ன? 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35 37 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35 37 வசனங்களை வாசிங்க. அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசரியாவின் பாளையத்தில் 109,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் பொழுது இதோ அவர்கள் எல்லோரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அப்பொழுது அசரியா ராஜாவாகிய சனகரிப் பிரயாணப்பட்டு திரும்பி போய் நினிவேயிலே இருந்து விட்டான். அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோக்கின் கோவிலிலே பணிந்து கொள்கிற போது அவன் குமாரராகிய அத்ரமெலேக்கும் சரத்சேரும் அவனை பட்டயத்தினால் வெட்டி போட்டு அரராத் தேசத்திற்கு தப்பி ஓடி போனார்கள். அவன் குமாரனாகிய எசரத்தோன் அவன் பட்டத்திற்கு வந்து அரசாண்டான். தேவஜனமே, எசேக்கியா ராஜாவுக்கு எதிராக வந்த சத்துருடைய சகல கிரியைகளை கர்த்தர் அழித்து போட்டார். ஒரு பெரிய சந்தோஷம் அந்த நாட்களிலே உண்டாயிற்று தேவஜனங்கள் மத்தியிலே. எனவேதான் வேதம் சொல்கிறது, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென், அல்லேலூயா. தேவஜனமே, தேவனுக்கு முதலாவது தெரியப்படுத்துவோம். நீங்க அநேக நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற குறைவுகளுக்கு, பிரச்சனைகள் தீராம இருக்க காரியம் என்னன்னா, நம்முடைய காரியங்களை முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்தாம இருக்கிறது தான். பிள்ளைகளுடைய காரியமா இருக்கலாம், கணவருடைய காரியமா இருக்கலாம், மனைவியுடைய காரியமா இருக்கலாம், எதிர்கால காரியங்களா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், சத்துருடைய போராட்டமா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் சரி செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். இதோ மரித்தேன், சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அவர் நமத்திலே பிரசன்னராய் இருக்கிறார். அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்பார். மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார் என்று சொன்ன தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், பதிலளிக்கிறவர்.
தாவீது தன்னுடைய இக்கட்டான எல்லா காலகட்டங்களிலும் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெயம் எடுப்பதை நாம் பார்க்கிறோம். தோற்று போய் இருக்கிற எனக்கான சகோதரி சகோதரியே, வாழ்க்கையில குறைவோடு இருக்கிற எனக்கான தேவ பிள்ளையே, தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க பழகிக்கொள். அவரை நோக்கி பார்த்த யாவரும் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட தெய்வத்தினுடைய முகத்தை நோக்கி பார்த்து பிரகாசத்தின் மேல் பிரகாசம் பெற்று அநேருக்கு ஆசுவாத்தின் வாய்க்காலாக நீங்களும் நானும் மாறுவோம். இரண்டாவது உலக போர் நடந்து கொண்ட சமயம் அமெரிக்க போர் வீரன் ஒருவன் பசிபிக் தீவிலே மாட்டிக்கொண்டான். ஜெர்மனுடைய ஹிட்லர் படைகள் எல்லாம், நாசி படைகள் எல்லாம் அந்த பகுதி அப்படியே சூழ்ந்திருக்கு. இவன் தன்னை காத்துக் கொள்ளும்படியாக ஒரு குகையிலே போய் ஒளிகிறான். அந்த பசிபிக் தீவிலே வாலிபன், இவன் நல்ல ஒரு தேவ பிள்ளைவன், அமெரிக்க போர் வீரன். அப்ப ஆண்டவர்கிட்ட முழங்கால் போட்டு அந்த இடத்துல சின்ன ஜெபம் பண்ண, கண்ணீரோடு ஜெபம் பண்ண, ஆண்டவரே, ஏன்னா தூரத்துல காலடி சத்தம் கேக்கு, நாசி படைகளுடைய சத்தம் கேக்கு, பேசுற சத்தம் ஒரு 100 அடி 150 அடி தள்ளி கேக்கு. ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் ஜீவனை காத்துக் கொள்ளும், நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, நீர் எனக்கு எப்படியாவது உதவி செய்யும் என்று சொல்லி கேட்கிறான். 2 நிமிடங்கள் பார்க்கிறான், ஒன்றுமே நடக்கவில்லை. ஒரு 3 நிமிடங்கள் இருக்கும், 3, 4, 5 நிமிடங்கள் இருக்கும். ஒரு பெரிய சிலந்தி பூச்சி அந்த குகையிலிருந்து அப்படியே வெளியே வருது. அந்த குகை வாசலில் நின்று அது விறு விறு என்று தன்னுடைய அந்த கூட்டை கட்டுகிறது, வலையை கட்டுகிறது. இப்ப சிறை அந்த குகை வாசல் முழுவதுமாக சிலந்தி பூச்சியினுடைய வலை, அந்த நடுவிலே அந்த சிலந்தி பூச்சி, பெரிய சிலந்தி பூச்சி, அது அந்த நடு வலையிலே உட்கார்ந்து இருக்கு. அந்த வாசல் முழுவதுமாக சிலந்தி வலையினால் அடைபட்டிருக்கிறது. உன்னை ஆண்டவரே, ஒரு இரும்பு கோட்டை உண்டானாலாவது படைகள் உள்ள வர முடியாது, சிலந்தி பூச்சி வலை பண்ணி என்னை எப்படியா காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கான், ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். பாருங்க, நாசி படைகள் இப்பொழுது வாசலுக்கு வந்தாங்க. அந்த குகையினுடைய வாசல்ல பாக்குறாங்க, சிலந்தி பூச்சி தான் இருக்கு, வலை இருக்கு. அப்படி அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, யாரும் உள்ள போயிருக்க முடியாது, ரொம்ப நாள் ஆச்சு வலையை கட்டிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க தாண்டி போறாங்க. அந்த வாலிபனை கர்த்தர் பிழைப்பூட்டினார், பிழைக்க வைத்தார், ஜீவனை பாதுகாத்தார். காரணம், தேவ பிள்ளைகளே, இக்கட்டான சூழ்நிலையிலே அவன் அழுது புலம்பவில்லை, மாறாக தேவ சமூகத்திலே அவன் கண்ணீர் வடித்தான், தேவனுக்கு தெரியப்படுத்தினான் தன்னுடைய காரியங்களை. தேவ ஜனமே, இந்த காலவெளியை சத்து யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, என் பிரச்சனை எல்லாம் நான் யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன், முதலாவது உங்கள்கிட்ட தெரியப்படுத்துங்க, எனக்கு கிருபை தாங்கப்பா. அப்படிப்பட்ட ஜெப ஆவியினால் நிரப்புங்க, அப்படிப்பட்ட விண்ணப்பத்தின் ஆவியினால் நிரப்புங்க, அப்படிப்பட்ட கண்ணீரின் ஆவியினால் நிரப்புங்க. ஆண்டவரே, என்னுடைய குறைகளுக்காக மாத்திரமல்ல, தேசத்தில் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற அநேக ஆத்துமாக்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று கதறி அழுகிற அந்த உன்னதமான அனுபவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்கள். ஊழியர்களுக்காக, ஊழியங்களுக்காக, விசுவாசிகளுக்காக, வியாதிஸ்தர்களுக்காக, பாவத்திலே சிக்கி தவித்துண்டு நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து அழுது புலம்புகிற அந்த கண்ணின் ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஜெபத்தை வாஞ்சியுங்கள், முதலாவது தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் நிரப்பி காத்துக்கொள்ளும். இரண்டாவது, அந்த குடும்பத்தார் செய்த காரியம், குறைவு ஏற்பட்டவுடன் இயேசுவிடம் சொன்னாங்க. மூன்றாவது, அந்த குடும்பத்தார், அந்த கானாவூர் கல்யாண வீட்டில் காணப்பட்ட அந்த குடும்பத்தார் என்ன செய்தார்கள்? வாசிங்க பார்க்கலாம். யோவான் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள் வாசிங்க பார்க்கலாம். இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவையிலே நிறைய நிரப்பினார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்பு காரணத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். தேவ பிள்ளைகளே, இயேசு சொன்னபடி செய்தார்கள். By faith they obey the command of Jesus Christ. இயேசு சொன்னபடி செய்தார்கள். கீழ்ப்படிதலே அற்புதமான நிறைவை நம் வாழ்க்கையில் கொண்டு வரும்.
ஏன்னா கீழ்ப்படுதல் இல்லாம ஒரு மேல்படிக்கு நம்ம போக முடியாது. மேல்படியினுடைய முதல் படியே கீழ்ப்படிதல் தான். உலக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அலுவலக காரியங்களாக இருந்தாலும் சரிதான், கீழ்ப்படிதல் மிகவும் அவசியம். மேல் அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியணும், சக ஊழியருடைய சஜஷனையும் கேட்கணும். சோ மனத்தாழ்மை இருக்குமே. ஆனால் நீங்க என்ன செய்வீங்கன்னா ஆண்டுடைய வார்த்தை என்ன செய்வீங்க, அப்படியே கேட்பீங்க, அப்படியே கீழ்ப்படிவீங்க. கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மீது தான் தேவ கோபாக்கினை வரும்னு சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அப்புறம் கீழ்ப்படுதல் ரொம்ப முக்கியம். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15:22 வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 15:22. 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியணுங்க. கீழ்ப்படியாம ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவேளை நீங்க ஊழியம் பண்ணலாம், உங்க வாழ்க்கையில ஆசீர்வாத குறைவு இல்லாம இருக்கலாம், உலக பிரகாரமா நீங்க சம்பூர்ண ஆசீர்வாதத்தோட இருக்கலாம். ஆனால் தேவ கோபாக்கினே உங்களுக்கு வரும் வார்த்தைக்கு கீழ்ப்படியாட்டி. வார்த்தைக்கு கீழ்ப்படியாட்டி தேவ கோபாக்கினை வரும். வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஓடிட்டு இருக்கீங்களா? டியர் சிஸ்டர், டியர் பிரதர் கிரைஸ்ட், ஆண்டவர் அழைக்கிறார். சின்ன சாமுவேல் ஆண்டவர் சமூகத்தில் சொன்னாங்க, சொல்லும் அடியேன் கேட்கிறேன். சின்ன பையன். அந்த சாமுவேல பெரிய தீர்க்கதரிசி ஆண்டவர் உயர்த்தினார். சவுல் கிறிஸ்தவர்களை கொன்று அழிக்க வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி அலைந்த சவுலை தமஸ்கு வீதியிலே ஆண்டவரை சந்தித்த பொழுது சவுல் ஆண்டவரை பார்த்து சொன்ன காரியம் என்ன? ஆண்டவரே, நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானு. அடுத்த பதில், ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்? சரண்டர் ஆயிட்ட, டோட்டல் சரண்டர். எதிர் திசையில ஓடிக்கொண்டிருந்தவன் இயேசு கிறிஸ்துவின் திசைக்கு திரும்பி வாரான். இதான் கீழ்ப்படிதல். எனக்கு பிரியமா இருக்கு நேராக ஓடிக்கொண்டிருந்தா எனக்கு பிரியமான எல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் பக்கம் திரும்புறது. இதாங்க கீழ்ப்படிதல். எனக்கு இன்பத்தை கொடுக்கிற, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற, எனக்கு நிறைவை கொடுக்கிற உலக காரியங்களை விட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை பின்பற்றி வா என்று சொல்லி அழைக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் அப்படியே சுரம்புறேன். பாத்தீங்களா? டேன் ஆகிறேன். பாத்தீங்களா? இதான் கீழ்ப்படிதல். இதான் மெய்யான கீழ்ப்படிதல். இதான் உத்தம கீழ்ப்படிதல். இதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ரோமர் 16 அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க. ரோமர் 16:19. உங்கள் கீழ்ப்படிதல் யாவருக்கும் தெரிய வந்திருக்கிறது. ஆகையால் உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் நீங்கள் நன்மைக்கு உங்களை குறித்து சந்தோஷப்படுகிறேன். பவுல் சொல்றார், ரோமை திருச்சபை எழுதுறார், உங்கள் கீழ்ப்படுதல் யாவருக்கு தெரிந்திருக்கிறது, உங்களை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். தேவன் சந்தோஷப்பட வேண்டுமேயானால், உங்கள் குடும்பம் சந்தோஷப்பட வேண்டுமேயானால், உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டுமேயானால் ஆண்டுடைய வார்த்தைக்கு, ஆண்டுடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியுங்கள். இல்லாட்டி எங்கேயுமே உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகாது, எங்கேயுமே உங்களுக்கு நிறைவு உண்டாகாது, எங்கேயுமே உங்களுக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன், வாசியுங்கள். லூக்கா 5 அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களை வாசிக்கலாம். லூக்கா 5 அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களை வாசிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே,
ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பிள்ளைகளே, குறைவோடு ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு குறைவோடு வீற்றிருந்த பேதுருவின் குழுவினர். பேதுரு கல்லாதவனாக இருந்தாலும், முரட்டு சாபம் உள்ள மனுஷனாக இருந்தாலும், அடினா வெட்டி போட்டுருவான், பிடினா காலை ஒடிச்சிருவான். இதான் பேதுரு. விழித்திருந்தா தூங்குவான். இதான் பேதுரு. நம்ம வீடுகள்ல பார்க்கலாம், பிள்ளைகள் ஜபம் முழிச்சிரு அப்படின்னா தூங்கிரும். வீட்டுக்கார சிலது தூங்கிடுவா, சிலதுல அம்மா தூங்கிடுவாங்க. ஜபம்னா பேதுரு, அதான் பேதுரு. ஆனா அங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு சிறு பிள்ளை போல கீழ்ப்படுகிறார். பாருங்க, ஆண்டவரே நாங்க முழுவதும் பிரயாசப்பட்டோம், கடல் நீரோட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லி பேதுருக்கு தெரியும். சின்ன வயசுல இருந்தே கடல்ல விளையாண்ட மனுஷன். கடல்ல எங்க ஆழம் இருக்கும், எங்க மீன் இருக்கும், என்ன வகை மீன் இருக்கும், எப்படி போட்டா மீன்களை பிடிக்கலாம், எந்த திசையில போனா பிடிக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் அளந்தெடுத்து மனதிலே வைத்திருக்கிற எல்லாம் அறிந்த பேதுரு. அவர் சாதாரண மனிதன் அல்ல. கல்லாதவனாக இருந்தாலும் நமக்கு கடலை பத்தி ஒண்ணும் தெரியாது. எங்க தூத்துக்குடி கடற்கரை வாங்க, அங்க மீனவர்கள் இருக்காங்க. பிரதர் இப்ப எப்படி மீன் பாடுகள் அப்படின்னு கேட்டா தெளிவா சொல்லிடுவாங்க. இந்த டைம் பாடு இருக்காது பிரதர், இந்த டைம் மீன்கள் எல்லாம் எங்க போயிருக்குன்னா, நான் அன்னைக்கு ஒரு பஸ்ல திருச்செந்தூருக்கு ஒரு மீட்டிங் போன, வாசியம் போயிருக்கு. அப்ப என் கூட ஒரு மீனவர் பஸ்ல ஏறினார், முக்காணியில ஆத்தூர்ல ஏறினார். முன்னக்காயில் மீனவர் அவர். அவரை இயேசு பத்தி சொல்லிட்டே வந்தேன். அவர்த்த பாடுகளை பத்தி கேட்டா தெளிவா சொல்லிட்டாரு. இந்த டைம்ல சார் பாடுகள் இருக்காது சார், ஏன்னா இந்த டைம்ல மீன்கள் எல்லாம் இனப்பெருக்க செய்யற காலம். அதான் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு 40 நாள் கெட்டில போட்டுருவாங்க போட்டலாம். மீன்கள் எல்லாமே பாறை கடியில் போய் உட்கார்ந்து விடும், முட்டை போடுறது. அதனால மீன் பாடுகள் இருக்காது சார், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். பேதுருக்கு எல்லாம் தெரியும். ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டாரு, டயர்டா இருக்காரு, ஓஞ்சி போய் இருக்காரு. ஆனால் தேவ பிள்ளைகளே, தன்னிடத்தில் சொல்லுகிற தேவன் யார் என்பதை அவர் அறிந்திருந்தார். தன்னிடத்தில் சொல்லுகிற அந்த மனிதன் யார் என்பதை பேதுரு அறிந்திருந்தபடினாலே மறுமொழி சொல்லுகிறார், ஆண்டவரே முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒண்ணும் கிடைக்கல, ஆனாலும் உம்முடைய வார்த்தையை நம்பி நாங்கள் வலையை வீசுகிறோம். கீழ்ப்படிதல், இதான் கீழ்ப்படிதலுங்க. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கடவுளுடைய வார்த்தை கீழ்ப்படியாம இருக்க கூடாது. அது ஆசீர்வாதத்தை இல்ல, சாபத்தை தான் கொண்டு வரும். தேவஜனமே, பேதுரு தன்னுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படினார். எனவே கீழ்ப்படிதல், அந்த வார்த்தையை குறித்து சொல்லும் பொழுது, வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற அந்த ரகசிய குறித்து சொல்லும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுது. லூக்கா 6ஆம் அதிகாரம், இயேசு கிறிஸ்துவே சொல்றார் பாருங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 47 முதல் 49 வசனங்களை வாசிங்க. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெரும் வெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டிருந்தது. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். தேவ பிள்ளைகளே, உங்க வீடு எதுல கட்டப்பட்டிருக்கு? உங்க பணத்துல கட்டப்பட்டிருக்கா? உங்க செல்வாக்குல கட்டப்பட்ட வீடா இருக்கா? சமுதாயத்தில் தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அதிகாரங்கள் மேல நின்று அந்த வீட்டை கட்டிட்டு இருக்கீங்களா? வீடு வெளியே பார்க்கறதுக்கு அழகா தான் இருக்கும், உள்ள வார்த்தையின் மீது என் வாழ்க்கையும் என் பிள்ளைகளும் என் குடும்பமும் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது என் வாழ்க்கை என் குடும்பம் கட்டி எழுப்பப்படுமே. ஆனால்
எப்பேற்பட்ட மதில்கள், எப்பேற்பட்ட மோதல்கள் வந்தாலும், எப்பேற்பட்ட புயல் காற்று வீசினாலும், எப்பேற்பட்ட வெள்ளங்கள் புரண்டு வந்தாலும், தண்ணீர்கள் புரண்டு வந்தாலும், தேவ பிள்ளைகளே, என் வீடு அசையாது, அது நிலைத்திருக்கும். ஏனென்றால் அது கன்மலையாகிய இயேசு கிறிஸ்துவில் கட்டப்பட்ட வீடாக காணப்படும். வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம். வார்த்தைக்கு கீழ்ப்படியாம பிரயோஜனம் ஒன்றும் கிடையாது. ஊழியம் பண்ணலாம், காணிக்க கொடுக்கலாம், ஆராதனையில் ஒழுங்கா கலந்துகிட்டு இருக்கலாம், ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கலாம், கிறிஸ்தவ பேர் உங்களுக்கு இருக்கலாம். எவைகள் இருந்தாலும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் பெறுங்கன்னு சொல்லி ஆண்டு சொல்றாரு. கீழ்ப்படியணும். இல்ல அப்படி நீங்க சொல்றீங்கன்னா அங்கே தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து எப்படியாக தன்னுடைய பிதாவுக்கு முற்றிலுமாக தன்னை ஒப்பு கொடுத்திருந்தாரோ அதே போல நானும் என்னுடைய மரண பரியந்தம் கீழ்ப்படியணும். இயேசு சிலுவையில மரண பரியந்தம் அவர் தன்னை தாழ்த்தி கீழ்ப்படிந்தவரானார். தேவ எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் அவருக்கு அருளி செய்தார். இந்த வார்த்தை கீழ்ப்படிவோம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கோட்டஸ் இங்க இருக்கு, கல்யாண மண்டபம், கோட்டஸ்ல ஒரு கல்யாண மண்டபம் இருக்கு. அந்த கல்யாண மண்டபத்துல சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்ப எனக்கு ஒரு 36 வயசு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப என் பக்கத்துல ஒரு வாலிப தங்கச்சி சாப்பிட்டுட்டு இருந்தா. எனக்கு ஆப்போசிட் கலர். என் கலர் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், அவளும் சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப என் நண்பர் எதிர் திசையில எதிர் டேபிள்ல என் நண்பர் ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்கார். அவர் சொன்னார், சிக்னல்ல சொல்றார், பேசல, சிக்னல்ல சொல்றது, கொஞ்சம் தள்ளி உட்கார்ந்துருக்கார், அவ கூட பேசுங்க அப்படிங்கார். உடனே முகம் தெரியாத பிள்ளை, யாருனே தெரியாது, அழகா வேற இருக்கா, எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு நான் உட்கார்ந்துட்டே இருக்கேன். நான் பேசல. திரும்பி அவர் அங்க இருந்து பேசுங்க அப்படிங்கார். உடனே நான் சாப்பிட்டு எடுக்கும்போது குனிஞ்சி, ஏமா உன் பேர் என்னம்மா, எங்க இருந்து வந்திருக்கேன்னு கேட்டேன். உடனே இவன் முகத்தை பார்த்தா, வேற ஒண்ணும் இல்லம்மா, ஒன்னும் சொல்லல, பேரெல்லாம் சொல்லல. உடனே நல்ல பிள்ளை, அலர்ட்டான பிள்ளை. ஆமா, முகம் தெரியாத பேர சொல்லணுமா, கூட சொல்லக்கூடாதுல்ல. உடனே அந்த உட்காந்துருக்க போற அந்த நண்பர், அவர் தான் உன்ட பேரை கேட்க சொன்னாருமா. ஓ, அந்த அங்கிளா, எங்களுக்கு குடும்பத்தை தெரிஞ்சவங்க, கோயம்புத்தூர் பாஷையில பேசுறாவா, கோயம்புத்தூர் பிள்ளை, கல்யாணத்துக்கு வந்திருக்கா குடும்பத்தோட. அவர் வந்து உங்ககிட்ட உடனே சொன்னாங்க, என் பேர் என்னதுங்க, நான் கோயம்புத்தூருங்க, நாங்க நல்ல வசதியான குடும்பத்துல பிறந்து வளர்ந்தோம், எனக்கு என் தம்பி ஒருத்த உண்டு, எங்க அம்மா அப்பா, நாங்கள் இயேசுவை அறியாத, இயேசுவை பிடிக்காத ஒரு குடும்பம். கிறிஸ்தவர்னாலே எங்களுக்கு பிடிக்காது. கிறிஸ்தவர்னாலே மதம் மாற்றுவாங்க, இந்த ரொட்டிக்கு பாலுக்கு மாறினவங்க அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல நாங்க கத்துக்கொண்டோம். எங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது, எங்களுக்கு பிடிக்காது. எங்கள் வீட்டுல நல்ல தொழில், எங்க அப்பாவுக்கு பெரிய பங்களா வீடு, அரண்மனை போன்ற வீடு, கார், லாரி, நிறைய வீடுகள் வாடகைக்கு விட்டு இருந்தோம். கோயம்புத்தூர்ல செல்வ செழிப்பா இருந்தோம். எங்க வீடு முழுவதும் பூஜை அறைகள் இருக்கும். எங்க வீட்டுல எங்க திரும்பினாலும் சாமி படம் இருக்கும், சாமி சிலைகள் இருக்கும். ஆனால் ஒரு காலகட்டத்தில் எங்க அப்பாவுடைய தொழிலிலே புயல் வீச ஆரம்பித்தது. தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக அது முற்றிலுமாக நலிந்து ஒரு காலகட்டத்தில் கடன் வாங்குகிற அளவுக்கு எங்கள் குடும்பம் சிதைய ஆரம்பித்தது. எங்க அப்பா இருந்த வீட்டை வித்தாங்க, காம்பவுண்ட் வீட்டை வித்தாங்க, காரை வித்தாங்க, லாரியை வித்தாங்க, எல்லாத்தையும் வித்துட்டு கடைசியில ஒரு வாடகை வீட்டிலே, எளிய வீட்டிலே நானு, என் அம்மா, என் தம்பி, எங்க அப்பா 4 பேரும் குடியேறணும். அப்படி இருந்தும் கடன் தீரவில்லை. கடன்காரர்கள் வந்து எங்க வீட்டுல நச்சரிக்க ஆரம்பிச்சாங்க. எங்க அப்பா தலைநிமிர்ந்து வாழ்ந்தவர், தலை குனிந்து வாழ்வதற்கு அவருக்கு மனதிலே இடம் இல்லை. அதனால ஒரு நாள் இரவில எங்க அம்மா அப்பா வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க. நான் அப்ப கொஞ்சம் பெரிய பிள்ளை. எனக்கு அப்போ ஒரு 12 வயசு இருக்கு, என் தம்பிக்கு ஒரு 8 வயசு இருக்கும். என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஏம்மா, கடன் தலைக்கு மேல போயிட்டு
அடைக்கிறதுக்கு வழி இல்லை. அதனால அம்மா அப்பா ஒரு முடிவு பண்ணிட்டோம், உங்களுக்கு எந்த குறைவும் இல்லாம நாங்க எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு போறோம் அப்படின்னாங்க. எங்க போறீங்கப்பான்னு கேட்டேன். நாங்க சாக போறோம், உங்களை சாகடிக்க கொடுக்கறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை ஐயா. விருப்பம் இல்லம்மா, நீங்க நல்லா இருங்க, தம்பியை மட்டும் நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் எங்க அப்பா மடியில படுத்து அழுதேன், எங்க அம்மா அப்பா மடியில படுத்து அழுதேன். நீங்க எங்க போறீங்க, நாங்களும் வரோம், நீங்க இல்லாம நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ராத்திரியே எங்க அப்பா அவங்க பிளான் படி கொடைக்கானல் சென்று தற்கொலை பாறை சூசைட் பாயிண்ட் இருக்கிற இடத்துல நின்று குதிக்கிறது அவங்களுடைய பிளான். நாங்கள் இரவிலேயே கொடைக்கானலுக்கு கோயம்புத்தூர்ல இருந்து பஸ் ஏறணும். காலையில ஒரு 10-10:30 மணி இருக்கும் கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கணும். எங்க அம்மா அழுதுட்டு போறாங்க, எங்க அப்பா அழுதுட்டு போறாங்க, நான் அழுதுட்டு போறேன். தம்பி சின்ன பையன், அவனுக்கு விவரம் தெரியாது, ஏதோ சுற்றுலா போறதா நினைச்சிட்டாமே, கூடவே வந்தான். எங்க அப்பா கண்ணில் கண்ணீர், யாருக்கும் தெரியாதுங்க, எவருக்கும் தெரியாது. 4 ஆத்துமாக்கள், 4 உயிர்கள் மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பது எவருக்கும் தெரியாது. அந்த பிள்ளை சொல்லும் பொழுதே அவ கண்ணில் கண்ணீர், சாப்பிட முடியல. அவ அழுகிறத பார்த்தோம், நானும் எனக்கும் சாப்பிட முடியல. நான் அப்படியே வாயில சோற வச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துட்டே இருக்கேன், கண்ணில் கண்ணீர் வருது எனக்கு. ஆனா அங்கிள், நாங்க ஒரு மண்டபத்தை கிராஸ் பண்ணோம். அந்த மண்டபத்துல எங்க அப்பாவுக்கு எங்களுக்கு எல்லாம் கேட்கல, அந்த மண்டபத்துல இருந்து ஒரு பாடல், ஒரு பழைய பாடல் கேட்டுச்சு. சின்னஞ்சிறு வயதில் உன்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார், தமது ஜீவனை உனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளிந்துரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே, இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பாட்டு சத்தம் கேட்டோன்னு எங்க அப்பா அப்படி நின்றுட்டாங்க. எங்க அம்மாட்ட சொன்னாங்க, அம்மா எனக்கு என்னமோ அந்த பாட்டு என் இருதயத்துல ஏதோ ஒரு சமாதானத்தை கொண்டு வருது, உள்ள போய் பார்த்துட்டு நம்ம அது பிறகு சாவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொன்ன உடனே எங்க அம்மா சொன்னாங்க, நீங்க எங்க சொல்றீங்க, நான் வாரையா. நாங்களும் பிள்ளைகளும் எங்க அம்மா அப்பா பின்னாடியே போனோம் அந்த மண்டபத்துக்குள்ள. கடைசியில உட்கார்ந்து பெருங்கூட்டம் இருந்தது அந்த மண்டபத்துல. அது ஒரு கிறிஸ்தவ கூட்டங்க. கிறிஸ்தவர்னால எங்களுக்கு பிடிக்காது, இயேசுவை எங்களுக்கு பிடிக்காது. கடைசியில உட்கார்ந்து கண்ணீரோட உட்கார்ந்து இருந்தோம். ஜெபம் முடியக்கூடிய நேரத்துல மேடையில் இருக்கிற அந்த பசுத்தவான் தேவ மனிதர் கடைசியில தீர்க்க தரிசனமா சொன்னாரு, மரணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஆத்மாவே, உன்னை நேசிக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார், உனக்காக சிலுவையில ஜீவனை கொடுத்த ஒரு ரட்சகர் இருக்கிறார். நீ மரணத்தை ருசி பார்க்க வேண்டிய தேவையில்லை, அவர் உனக்காக சிலுவையிலே மரணத்தை ருசி பார்த்திருக்கிறார். நீ செய்ய வேண்டிய காரியம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரை விசுவாசிப்பாய், ஆனால் இந்த காலை பொழுதுல உனக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் வந்தது. எங்க அப்பா மீட்டிங் முடியல, எங்க அப்பா எங்க அம்மாட்ட சொன்னாங்க, வாமா நம்ம சாக வேண்டியதில்லை, நம்மளை வாழ வைக்க ஒரு தெய்வம் இருக்கிறார், நம்பி போவோம் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அப்படியே நாங்க கோயம்புத்தூர் பஸ் ஏறணும். தற்கொலைக்கு நேரா போகல. கோயம்புத்தூர்ல போய் இறங்கி அப்பா 2 பைபிள் வாங்கிட்டு வந்தாங்க, எங்க அம்மாவுக்கு எனக்கும், எங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும். இந்த பைபிள் உட்கார்ந்து வாசிக்க ஆரம்பிச்சோம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பிச்சோம். வீட்டில இருந்து எல்லா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எடுத்து தூர எறிஞ்சிட்டு ஆண்டவர் சமூகத்தை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஆண்டவரே, இதுவரையிலும் எங்கள் சுய நீதி எங்களை ஆளுகை செய்து கொண்டிருந்தது, இனிமேல் எங்களை இறுதி சிம்மாசனத்துல எங்க வீட்டுல நீங்க ராஜாவாக, ஆண்டவர் ரட்சகராக, தேவனாக, தகப்பனாக எங்களை ஆளுகை செய்து நடத்துமே சொல்லி ஒப்பு கொடுத்தாங்க. இன்றைக்கு என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறாங்க. ஏங்க அழுதா, எனக்கும் அழுக வந்துட்டு தாங்க முடியல. எனக்கும் நாங்க வெறுத்த தேவன் எங்களை நேசித்தார். நாங்கள் அழைக்காத தேவன் எங்களை அழைத்தார். நாங்கள் விரும்பாத தேவன் எங்களை விரும்பினார்.
மரண கண்ணிகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாத்தார். இன்றைக்கு அவரை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாங்கள் நல்ல சமாதானமா சந்தோஷமா இருக்கிறோம். அங்கள் கர்த்தர் எங்கள் குறைவில் எல்லாம் நிறைவாக்கினார், எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். தேவ பிள்ளையே, ஆண்டை வார்த்தை கீழ்ப்படிவாயா. ஒரே வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். வாசியுங்கள். எரேமியா 30ஆம் அதிகாரம் 18, 19 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 30, 18, 19 வசனங்களை வாசித்து முடிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரமனை முன்போல் நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. ஆமென், அல்லேலூயா. சிரங்களை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஆனா ஒரு கல்யாண வீட்டிலே அந்த குடும்பத்தார் இயேசுவை அழைத்திருந்தார்கள். தேவ பிள்ளையே, இருதய சிம்மாசனத்துல அவர் இருந்து ஆளுகை செய்யும்படியாக இதுவரைக்கு நீ அவர் அழைக்காம இருந்தீன்னா, இந்த மத்தியான பொழுதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை அழைக்கிறார். மகனே, மகளே, உன் இருதயத்திலே நான் தங்குவதற்கு இடம் கொடுப்பாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். இடம் கொடுப்பேன் ஆண்டவரே என்று சொல்லுவோமா? மனம் திரும்புவோமா? ஆண்டவரே, பாவ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைப்போமா? ஆண்டவரே, இந்த நாளிலே என் பாவ வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் ஆண்டவரே. உங்க பசுத்த பாதையிலே மனம் திரும்பி கடந்து வருகிறேன் அப்பா. என் குறைகள் எல்லாம் நிறைவாக்குங்க என்று சொல்லுங்க. இரண்டாவதாக, அந்த குடும்பத்தார் தேவ பிள்ளைகளே இயேசுவிடம் கூறினார்கள். குறைவு வந்த பொழுது ஆண்டவரிடம் கூறினார்கள். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில ஏற்படுகிற எல்லா குறைவுகள் மத்தியிலும், பிரச்சனைகள் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும், கண்ணீர்கள் மத்தியிலும் ஆண்டவரிடம் கூறுங்கள். ஆண்டவரிடம் கூறுங்கள். கர்த்தரிடம் கூற பழகிக் கொள்ளுங்கள். ஜெபிக்க பழகிக் கொள்ளுங்கள். தனியாக, குடும்பமாக, குழுவாக இணைந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஜெப ஆவியினாலே கர்த்தருடைய ஆவியான மத்தியான பொழுதில் உங்களை நிரப்புவாராக. மூன்றாவதாக, அவர்கள் அந்த குடும்பத்தார் இயேசு சொன்னபடி செய்தார்கள். ஆண்டை வார்த்தைக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன். ஒருவேளை இதுவரைக்கு மனம் திரும்புவதற்கு ஏற்ற ஞானஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளாமல் இருப்பேன். ஆண்டு நான் மனம் திரும்பி வருகிறேன். ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு முற்றிலுமாக கீழ்ப்படுகிறேன் அப்பா. நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்பீங்களா? நான் வாசிக்கிற வசனத்தின்படி சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்ன கர்த்தர் இந்த மத்தியான பொழுதுல உங்கள் குடும்பத்தில, தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்கள் அலுவலக காரியங்களில் இருக்கிற எல்லா குறைகளையும் கர்த்தர் நிறைவாக்குவார். சம்பூர்ண ஆசீர்வாதம் உண்டாகும். எல்லாரும் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இம்மட்டுமாய் வார்த்தைகளை கேட்டு உடைய பிள்ளைகளை சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பீராக.